ரோஹிணி நேராக தன்னுடைய அம்மாவை பார்க்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஊருக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? நான் தான் சொன்னல வர முடியாதுன்னு. ஒரே இடத்துலேருந்து இந்த மாதிரி வேலையை பார்த்தா நான் மாட்டி பண்ணாத உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடித்துட்ட ரோஹிணி கொஞ்சம் அமைதியாக இருன்னு மகேஸ்வரி ரோஹிணி சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை மகேஸ்வரி, அம்மா பண்ணுற வேலையை நீயே பார்த்தல, எப்படியெல்லாம் என்னை சிக்க வச்சுட்டாங்க பாரு. போயும் அந்த மீனா காலில் விழுந்து கதறி அழுகிற நிலைமைக்கு என்னை இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சு தானடி ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்ல, அப்போ நீ வேணும்னே தானே பண்ண அப்படின்னு இங்கே ரோஹிணி கேட்குறாங்க. நான் இதை வேணும்லாம் பண்ணலை, நான் இந்த மாதிரி நடக்கும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்ல, போதுமா திரும்ப திரும்ப அந்த மீனாவை பற்றியே என்கிட்ட பேசாத. அந்த மீனா இப்போல்லாம் என்கிட்ட மரியாதையை நடந்துக்கிறதில்லன்னு சொல்லும்போது, அவள் எப்படி நடந்துப்பா? இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணால் யாருக்கு தாண்டி கோவம் வராது? மீனா இப்போ வரைக்கும் உனக்காகவும் கிருஷிக்காகவும் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்ல, எப்படி மீனா எப்போ வேணாலும் உண்மையை சொல்லலான்னு சொல்லும்போது, ஆமாண்டி, மீனா அந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கா. அவளால் இந்த உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இந்த உண்மையை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, முடியாதுமா, எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த உண்மையை எப்போ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். மனோஜ் இப்போ வரைக்கும் என் வழிக்கு கொண்டு வர முடியல. அதுக்கே இன்னும் நாள் எடுத்துப்பேன். அதுக்கிடையில் இந்த மீனா அதை பற்றி சொல்லிடுவாளுன்ற பயம் வேற என்ன போட்டு கொள்ளுது. அதுக்கு முன்னாடி அந்த மீனாவை என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னடி பேசுகிறேன், இனிமேலாச்சும் கொஞ்சம் திருந்தடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கெஞ்சுறாங்க. ஆனால் இங்கே ரோஹிணி வந்துட்டு, முடியாதுமா, நான் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். இனி என் வாழ்க்கையில் நீங்கள் யாரும் தலையிடாமல் இருந்தாலே போதும். மீனாவை நான் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன மகேஸ்வரி இவ இப்படி இருக்கா? இன்னமும் அந்த மீனா மேலே கோவப்பட்டுட்டே இருக்கா. தப்பு பண்ணுறதெல்லாம் இவன், ஆனால் மீனா மேலே கோவப்படுறதுனால எதை சரி பண்ணிட முடியும்னு இவன் நினைக்கிறான். எனக்கு எதுவுமே புரியலை. இப்போவும் இவ திருந்தாமல் இப்படி பேசுகிறதா எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லாமல், விடுங்கம்மா, ரோஹிணி கிட்ட நான் பேசிக்கிறேன்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க. ரோஹிணி அங்கே போயிட்டு இருக்கும் போதே மகேஸ்வரி கால் பண்ண, எதுக்கடி இப்போ இவ்வளோ கோவப்பட்ட அம்மாவை திட்டிட்டு போனால் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு சொல்ல, அவங்க பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மீனாவை எப்படி டீல் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு தேவை பணம் தானே, அந்த பணத்தை தூக்கி கொடுத்தா அவள் ஏதாவது மசிரிஞ்சிருவான்னு நினைக்கிறியான்னு மகேஸ்வரி கேட்க, அதுக்கு ரோஹிணியும், பணத்தை கட்டின மசியக்கூடிய ஆள் மீனா கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் இருந்த வரையும் பணத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி தெரியல. மீனாவும் முத்துவும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. அவங்க உண்மை நேர்மன்னு அந்த வழிகளில் போகிறவங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட பணத்தை கொண்டு கொடுத்தா நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்ல, வேறே எப்படின்னு சொல்ல, எல்லாத்தையுமே புத்திசாலித்தனமாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு மகேஸ்வரி இப்போ அவங்க பாட்டி, அதாவது கிருஷோட பாட்டி சொல்லி தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. மகேஸ்வரி ரோஹிணி சொன்ன விஷயத்த சொல்லும்போது, வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இப்போ இவளால் மீனா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு ஒரு பக்கம் மைந்து போய் நிற்க, சரிம்மா நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோஹிணியுடைய அம்மா வந்துட்டு வெளியே கிளம்புறாங்க. அம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனசு சரியில்லைம்மா, கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. கோவிலில் போயிட்டு சாமிகிட்ட வேண்டி ரொம்ப மனசு உடஞ்சு அழுது புலம்பவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அதே கோவிலுக்கு பார்வதி விஜயா 2 பேருமே வரதை இங்கே ரோஹிணியுடைய அம்மா பார்க்குறாங்க. பேசாமல் நம்ம இவங்க கிட்ட நேராக போய் உண்மையை சொல்லிடலாமா? அப்படி சொன்னால் ஏதாவது நல்லதாக நடக்குமா? கடவுளே, எல்லா பாரத்தையும் நான் உன் மேலே தூக்கி போட்டுட்டு இப்போ நான் உண்மையை சொல்ல போகிறேன். எனக்கு வேறு வழி தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைக்காக யோசிச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாளைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க நேராக அவங்கள பார்க்க போகிறாங்க. எங்கே நம்ம போகிற இடம்லாம் பின்னாடியே வரீங்க, யதார்த்தமாக நடக்குதா இல்லை வேணும்னே பண்ணுறீங்களான்னு புரியவே இல்லைன்னு விஜயா அவங்கள பார்த்து கேள்வி கேட்க, என்ன விஜயா, கோவில் எல்லாருக்கும் பொதுவான இடம், எல்லாரும் வரத்தான் செய்வாங்க, அதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்புன்னு அவங்க பார்வதி சொல்ல, உனக்கு தெரியாது பார்வதி அப்படின்னு பேச ஆரம்பிக்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு அங்கே ரோஹிணியோடைய அம்மா சொல்ல, என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெரிய ரகசியமே இருக்குன்னு சொல்ல, என்னது ரகசியமா அப்படின்னு சொல்லும்போது 3 பேரும் தனியாகவே நிற்கிறாங்க. இப்போ அப்போது ரோஹிணியுடைய அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் சொல்வேன், ஆனால் அதை நீங்கள் கேட்டு கோவப்படக்கூடாது. என்னோட பேரில் ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு சொல்ல, அப்படியா, ஏகப்பட்ட சொத்து இருந்தால் நீங்கள் ஏன் உங்கள் பேரனை கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் இந்த வயசில் அலையணும்? பேசாமல் அந்த சொத்தை விற்று நீங்கள் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துட்ருக்கலாமே. ஆனால் எங்கே போனாலும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே தான் இருக்கீங்க, நிரந்தரமான ஒரு இடத்துல இல்லை. ஆமாம், நீங்கள் இருக்கிறது கூட வாடகை வீடு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறதா நான் நம்ப முடியும்னு சொல்ல, உண்மையிலேயே என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜயா வாயை பிளந்தபடி நிற்க, அப்படி என்ன சொத்து உங்ககிட்ட இருக்க போகுது? மிஞ்சி போனால் ஒரு வீடு இல்லை ஒரு நிலம், இதை தாண்டி உங்ககிட்ட வேறு என்ன இருக்க போகுதுன்னு சொல்ல, என் புருஷன் சம்பாதிச்ச சொத்து முழுக்க என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயா ஆணு வாயை பிளக்குறாங்க. ஆமாம், அது அப்படியே எவ்வளவு வந்துட போகுதுன்னு சொல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு 60
60-70 லட்சம் ரூபாய்க்கு மேலவே இருக்கும் அப்படின்னு சொல்ல விஜயா வாயை பிளக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பார்வதி கேட்குறாங்க. கடவுளே மன்னிச்சிரு, நான் சொல்கிறேன் இந்த பொய்யா என் பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றணும் நான் நினைக்கிறேன்னு சொல்ல, உங்கள் வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க ரோஹிணி வேற யாரும் இல்லை, என்னுடைய பொண்ணு கல்யாணி தான் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு உடனே அங்கே நின்றுட்டு இருக்க இங்கே கிறிஷோட பாட்டியை போய் இங்கே கழுத்தை பிடிக்க, உண்மையாக தான் சொல்கிறேன், அவள் என்னுடைய பொண்ணு, இந்த கிறிஷ் அவளுடைய பையன், முதல் வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சது சரியில்லை, அதனால தான் உங்கள் வீட்டு பையனை 2வதாக காதலிச்சு கல்யாணமும் பண்ணினா, உங்கள் சம்மதத்தோட இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வாழ்க்கை அவளால் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நானும் என் பேரனும் மட்டும்தான். நாங்கள் இனிமேல் அவள் வாழ்க்கையில் என்னைக்கும் தடையாவோ தடங்களாவோ இருக்க மாட்டோம். அவள் பேரில் இருக்க அத்தனை பணத்தையும் அத்தனை சொத்துக்களையும் நான் உங்களுக்கே எழுதி தரேன். ஆனால் அந்த வீட்டில் என் பொண்ணு சந்தோஷமாக வாழணும். ஆனால் அதுக்கு பிறகு நான் உங்களை தேடி என்றைக்குமே வரமாட்டேன்னு விஜயை பார்த்து சொல்ல, அட கடவுளேன்னு இங்கே வாயை பழுந்த மாதிரி பார்வதி நிற்கிறாங்க. விஜயா எதுவுமே புரியாத மாதிரி நிற்க, உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், என் பொண்ணு உங்கள் பையனை நல்லா தான் பார்த்துப்பா, ஆனால் என் பொண்ணுன்ற விஷயம் உங்களை தவிர வீட்டில் வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம். இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கும் நம்புறேன்னு சொல்லும்போது, எப்படி உங்களெல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு மனசு வருது, என் பையனுடைய வாழ்க்கைன்னு சொல்ல, நான் அதுக்கான பணத்தை ஈடு கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க, மொத்த நிலத்தையும் இடத்தையும் விற்றுட்டு அதுக்கான பணத்தை நான் உங்கள் பேரிலே போட்டு விட்டுறேன்னு சொல்லும்போது விஜயா வாயடைச்சு போய் தான் நிற்கிறாங்க. அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. என்னடி இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், உண்மையிலேயே அது உண்மையாக இருக்குமா? அதுக்காக ஒரு குற்றத்தை மறைக்க, என் பையனுடைய வாழ்க்கையை மறைக்க நான் பணத்தை வாங்கின மாதிரி ஆயிடாதான்? எனக்கு மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னு பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க. நீ பேசுகிறது சரிதான், இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு உன் வீட்டில் வாழ்கிற அந்த ரோஹிணிக்காக அவங்க இவ்வளோ பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் போதே தெரியல, பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இதை கேட்ட விஜயா வந்துட்டு, யாருக்கு வேணும் உங்கள் பணம், உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு என் பையன் மனோஜுடைய வாழ்க்கை தான் முக்கியம். ஆனால் ரோஹிணி இவ்வளோ கேடுகட்டத்தனமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பா நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே அந்த லட்சுமி, அதான் கிறிஷோட பாட்டி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியோடய நிற்கிறாங்க. நான் சொல்ல வரதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, என்கிட்ட பணம் காசுன்னு அதுக்காக நான் பேரம் பேச வரல, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணு வாழ்க்கைக்காக பேசுகிற விதமாக இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கண்டபடி அவங்கள திட்டுறாங்க. கடைசியில் எங்கள் கிறிஷோட பாட்டி வந்துட்டு விற்காமல் இருந்த தன்னுடைய நிலத்தை வந்துட்டு எடுக்கிறாங்க. அதை வந்துட்டு அப்படியே அவங்க பேருக்கு மாற்றினபடி இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் இந்த நிலம் உங்களோட தான் மாறிடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் விற்று பணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை இவ்வளோ நாள் நான் என் பேரில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே விஜயா அப்படியே ஆடி போய் நிற்க, என் பையனுடைய வாழ்க்கைக்காக நான் இதை பண்ணுறது தப்பில்லையான்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க. விஜயா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பாவம் விஜயா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்காம விஜயா வந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த பத்திரத்தையும் வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் விஜயாவுக்கு ரோஹிணி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்கா, தன் பையன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கான்ற ஒரு கோவம் இருக்க தான் செய்து. பார்வதிக்கு விஜயா மேலே இருக்க கோவம் அதிகமாக இதை உடனே மீனாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல, மீனா இதை கேட்டு இன்னும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம்மா அந்த அம்மா அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக நிலத்தோட பத்திரத்தை கொடுக்க அதை விஜயா வாங்கிக்கவும் செஞ்சுட்டான். பணத்தாசை பிடிச்சவ தன் பையன் வாழ்க்கைக்காக கூட அவள் யோசிக்கலை, இதை நேரடியாக வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லவும் மாட்டா அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு பத்திரத்தோடு விஜயா வந்து விஜயாவை வாசலே நிற்க வைக்கிறாங்க. அங்கேயே நில்லுங்க அப்படின்னு இங்கே கத்தவும் செய்கிறாங்க. மீனா இப்போ என்னாச்சுன்னு, இப்போ எதுக்கு மீனா சத்தம் போடுறேன்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் ஒரு அடி இவங்க வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீ அரடின்னு அங்கே விஜயா வந்துட்டு பேசிக்கிட்டே உள்ள வரேன். இங்கே பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம், பண்ணிட்டு வந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி விஜயாவுடைய ஹேண்ட்பேக்கை பிடிங்கி அதில் இருக்க பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க எங்கள் மீனா. அதை பார்த்தா அத்தனை பேரும் என்ன மீனா இதுன்னு சொல்லி கேட்க, இவங்க வாங்கின லஞ்சம் அப்படின்னு சொல்ல, லஞ்சமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பணத்தாசை பிடிச்சவங்க. கிறிஷோட பேரில் பணம் இருக்குது, நிலம் இருக்குன்னு தெரிஞ்சதும் இப்போ செஞ்ச தப்புக்கெல்லாம் உடந்தே நிற்கிறாங்கன்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது மீனா விஷயத்த சொல்ல, இது இத்தனை பேருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே நிற்கிற மனோஜ் வாயை பிளந்த மாதிரி நிற்க, விளையாடாத, ரோஹிணி அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சொல்ல, ரோஹிணி அப்படிப்பட்டவ தான், அதனால தான் தான் பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க அம்மா நேரடியாக அத்தைக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அத்தையும் அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ அமைதியாக வந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்தே தெரியல தப்பு பண்ணது உங்கள் பொண்டாட்டி ரோஹிணி தான்றது அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா எதுவுமே பேச முடியாமல் நிற்க, ஏன் உங்களுக்கு எல்லாரையும் விட பணம் ரொம்ப முக்கியமாக போச்சுல, நீங்கள் மனோஜ் மேலேயாவது உண்மையாக பாசம் வச்சுருக்கீங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் அதுவும் இன்றைக்கி வேஷம் தான்றது தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா சொன்ன விஷயத்தை கேட்டு அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அதானே உங்களுக்கு தேவை பணம், அது எப்படி வந்தால் என்ன கிறிஷு, இல்லை இங்கே ரோஹிணி எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க அம்மா பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல, இனி நீங்கள் இந்த
தப்பை பெருசாக பேச மாட்டீங்க, தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்க செய்வீங்க, நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஆனால் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்க்க. இங்கே என்ன தன்னுடைய வாழ்க்கை தனக்கு ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருந்த மனோஜுக்கு இங்கே ரோஹிணிக்கு ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சதும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறாங்க. உங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னு அங்கே மீனா தான் அத்தையை பார்த்து கேள்வி கேட்க அங்கே நின்றுட்டுருக்க முத்து வந்துட்டு பணத்தாசை பிடிச்சது உங்ககிட்டேருந்து மனோஜுக்கு தோத்திருக்கு, நீங்களும் அதே வேலையை தானே பார்த்துருக்கீங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க தான். இந்த பார்லரம்மா கில்லாடின்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய கில்லாடின்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அது மட்டுமா தான் பொண்ணு வாழ்க்கைக்காக பேரம் பேசின அவங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து திட்டுறாங்க. கிருஷ வாழ்க்கையை பணயமாக வச்சு இப்படி எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களேன்னு அங்கே மீனா வந்துட்டு காரி தான் துப்புறாங்க.